ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு பேன் வச்சுருங்க. பேனில் வந்து நம்ம ட்ரையாக சில மசாலா பொருட்கள்லாம் வறுத்து எடுக்கணும். அதுக்கு 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, 3 கிராம்பு, 2 பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது நல்லா ட்ரையாக சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 பிரியாணி இலை போட்டுடலாம். சிம்லேயே வச்சு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிடுவோம், வேகமாக வச்சிடாதீங்க. இப்போது நல்லா பொரிஞ்சு வரும், ஒரு வாசம் வரும் உங்களுக்கு. அந்த டைம் வரைக்கும் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக 2 வத்தல் போட்டுடலாம். ஃப்ளேவருக்காக தான். நம்ம சுக்காவில் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக 2 வத்தல் போதும். அதையும் அந்த சூட்லேயே நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தனியாக இதை எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக பவுடர் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதோடு வந்து 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் ஒரே ஒரு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு மசாலா போடும்போது எடுக்க முடியல, அதனால் ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, உப்பு எல்லாமே மசாலாலே போட்டு நல்லா பிரட்டிடணும். பாருங்கள், நான் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். அந்த வெங்காயத்தில் வர தண்ணியே கரெக்டாக இருக்கும். தண்ணி எதுவும் நீங்கள் ஊற்ற வேண்டாம். இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சி. இப்போது எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக சிக்கன் அதில் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா நம்ம மசாலாலாம் ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கோம். உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இது க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சிக்கனில் வர தண்ணியிலே நல்லா வெந்துடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். இதிலே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ சிக்கனில் வந்திருக்க தண்ணியிலே நல்லா வெந்துடும் பாருங்கள். இன்னும் கூட சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதனால் தண்ணி தயவு செஞ்சு ஊற்றிடாதீங்க. இந்த சிக்கன் சுக்கா வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், பிரியாணிக்கெலாம் சூப்பர் சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம மசாலாலாம் நல்லா அரைச்சி வறுத்து அரைச்சிருக்கிறதுனால டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கலரும் நல்லா ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நல்ல வாசமாக இருக்குங்க. செய்யும் போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள். இப்போ கடைசியில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேகமாக ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும்.
பாருங்கள் நல்லா ட்ரையாக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.